Hello students, இந்த வீடியோல நம்ம history 10th standard 4th lesson the world after World War II. So இந்த லெசனை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த லெசன்ல வேர்ல்ட் வார் 2 அப்புறம் என்னெல்லாம் யூரோப் கான்டினென்ட்லயும் ஏசியா அண்ட் ஆப்பிரிக்காலையும் என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். Introduction. In the aftermath of World War II, a new era began. இல்லையா வேர்ல்ட் வார் 2க்கு அப்புறம் ஒரு புதிய பீரியடே தொடங்க ஆரம்பிச்சது. It was the beginning of the decline of European colonial empires and the independence of colonies in Asia and Africa. அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூரோப்பியன் காலனியல் எம்பையர்ஸ் எல்லாம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் காலனிஸ் இன் ஏஷியா அண்ட் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்க ஆரம்பிச்சது. இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் started in colonies in Asia and Africa. If the effects of World War I led to the communist revolution of Russia, the Second World War played a big part in the communist revolution in China. So உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயே நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு வித்திட்டதோ, எப்படி ரஷ்யா பிகேம் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆனதோ, அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வார் ஆன உடனே என்ன ஆச்சு அப்படின்னா சைனா பிகேம் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. So because a communist revolution occurred in China after the Second World War. So Second World War played a very big role in the communist revolution in China. The emergence of US and USSR as superpowers resulted in the division of world into two antagonistic blocks. So இந்த வேர்ல்ட் வார் முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா உலகமே ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருச்சு. USA and USSR supporters அது மாதிரி. So the entire world was divided into two blocks. US support பண்ற countries and USSR க்கு support பண்ற countries அப்படின்ற மாதிரி ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருச்சு. So a Cold War situation triggered deadly conflicts in Korea, Cuba, Vietnam and West Asia. So இதனால என்ன ஆகுது அப்படின்னா வேர்ல்டுல வந்து கோல்ட் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கோல்ட் வார்ன்றது என்ன? ஸோ கோல்ட் வார் இட் வாஸ் நாட் ஆக்சுவலி அ வார் வித் வெப்பன்ஸ் பட் த மியூச்சுவல் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆன்டகானிசம் பிட்வீன் த டூ பவர்ஸ். ஓகே, யுஎஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர். ஸோ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ஈகோ கிளாஷ் தான் நம்ம கோல்ட் வார் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கோல்ட் வார் சுச்சுவேஷன்னால என்ன ஆச்சு அப்படின்னா கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியால இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகுது, அந்த நாடுகள்லயே பிரச்சனை ஏற்படுது இவங்களால. ஸோ அது எப்படின்றத டீட்டெயிலா நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். ஸோ under the Marshall Plan for reconstruction of the war-ravaged Europe, the US won the trust of the great powers in Europe. So ஒரு சைட் பார்த்தோம்னா கோல்டு வார்ல வந்து அமெரிக்கா வந்து மார்ஷல் பிளான் அப்படின்ற ஒரு பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல பாதிக்கப்பட்ட எல்லா நாடுகளுக்கும் பண உதவி செய்யுது. ஸோ இன்னொரு பக்கம் ரஷ்யா என்ன பண்ணுது பார்க்கலாம். So Soviet Russia, by demonstrating solidarity with the liberation struggle of countries in Asia and Africa, earned the goodwill of the latter. So Soviet Russia இன்னொரு சைடு என்ன பண்ணுது அப்படின்னா எந்தெந்த ஏஷியன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து யூரோப்பியன் பவர்ஸ் கிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்கணும்னு நினைக்குதோ அந்த கண்ட்ரீஸை எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற ஒரு வேலையை சோவியத் ரஷ்யா பண்ணுது. ஸோ thus Soviet Russia earned the good support and goodwill of the colonies in Asia and Africa. ஸோ ஒரு சைடு மார்ஷல் பிளான்ல யுஎஸ்ஏ பண்ணுது, இன்னொரு சைடு வந்து ஏஷியன் ஆப்பிரிக்கன் காலனிஸோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு யுஎஸ்எஸ்ஆர் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நான் அலைன்ட் மூவ்மெண்ட் பிளேட் அ லிமிட்டட் ரோல் இன் கண்டைனிங் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த டூ பவர் பிளாக்ஸ். ஸோ இன்னொரு பக்கம் சில நாடுகள், அதாவது சில நாடுகள் வந்து நான் அலைன்ட் மூவ்மெண்ட்ல மெம்பர்ஸா இருக்காங்க. அதாவது நான் அலைன்ட் அப்படின்னா என்ன, கூட்டு சேரா கொள்கை. ஸோ இந்தியா வாஸ் ஆல்சோ at that time was a member of this non-aligned movement. ஸோ இந்த நான் அலைன்டு மூவ்மெண்ட்ல மெம்பரா இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கோல்டு வாரை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச காலத்துக்கு. Then in a bit of a wriggle out of US control, the European countries started the European movement in the form of Council of Europe. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு தாட் வந்தது, நம்ம ஏன் வந்து அமெரிக்கா கீழே இருக்கணும், ஸோ நம்ம ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா they wanted to just come out of
யுஎஸ்ஏ கண்ட்ரோல்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு எல்லா யூரோப்பியன் கண்ட்ரீஸும் நினைச்சதுனால தே ஃபார்ம் த யூரோப்பியன் மூமெண்ட். ஸோ என்ன பண்ணாங்க, யூரோப்பியன் மூமெண்ட் அப்படின்றத ஒன்று ஆரம்பிச்சு கவுன்சில் ஆஃப் யூரோப் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கினாங்க. ஸோ தட் இஸ் ஒன்லி ஃபார் த யூரோப்பியன் கண்ட்ரீஸ். So this developed into the European Common Market and finally into what is today European Union. So அது கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகுது, அந்த அமைப்புக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டு யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நவ் வாட் வி ஹேவ் அஸ் யூரோப்பியன் யூனியன், இயு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இயுன்ற அமைப்பு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் அமெரிக்காவிலேருந்து வெளில வந்து நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குன்னு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு நினச்சதுனால தான். So the Cold War period ended with the fall of Berlin Wall. So the Cold War between USA and USSR came to an end with the fall of Berlin Wall. So Berlin Wall, West and East Germanyக்கு நடுவில் கட்டப்பட்ட அந்த வாலை இடிச்சு என்ன பண்ணாங்க, ஜெர்மனியை இணைச்சாங்க. So with that the Cold War period came to an end. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம் இந்த லெசனில். ஸோ இப்போ நம்ம இந்த லெசனோட மெயின் கண்டென்ட்டான சைனீஸ் ரெவல்யூஷன் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த சைனீஸ் ரெவல்யூஷன் ஏற்பட காரணம் என்ன, சைனா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மக்கள் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ சைனா இன் த ப்ரீ வார் பீரியட், அதாவது செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கும் முன்னாடி சைனாவோட லைஃப் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன் இட்ஸ் லாங் ஹிஸ்ட்ரி சைனீஸ் சிவிலைசேஷன் வாஸ் மோர் அட்வான்ஸ்ட் தேன் தட் ஆஃப் யூரோப். ஸோ சைனீஸ் சிவிலைசேஷன் பார்த்தோம்னா யூரோப்பியன் சிவிலைசேஷனோட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. ஸோ மக்கள் வந்து சொஃபஸ்டிகேட்டட் மாடர்ன் அண்ட் லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாங்க யூரோப்பியன்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் பை த எண்ட் ஆஃப் த 19th century இட்ஸ் ப்ரோக்ரஸ் ஹேட் ஹால்டட். ஆனால் 19th century எண்டில் பார்த்தோம் அப்படின்னா இதோட வளர்ச்சி அப்படியே நின்று போச்சு. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? The Manchus, the ruling dynasty, had governed China since about 1650. அதாவது 1650 years-ஆ Manchus அவங்க தான் வந்து சைனாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. The entire administration system was in the hands of the bureaucracy of scholar officials called mandarins who came from the landed gentry. ஸோ இந்த மன்சூஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் யார் கையில் கொடுத்துட்றாங்க அப்படின்னா நல்ல ஒரு திறமையான அஃபிஷியல்ஸ் கிட்ட, நல்ல அறிவுமிக்க அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்கள வந்து மேண்டரின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா they came from the landed gentry, அதாவது நில உடைமையாளர்கள், நல்ல நிலச்சுவான்கள், ஜமீன்தார் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய லேண்ட் வச்சிருக்கிற அவங்க கிட்ட மொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் மன்சூஸ் கொடுத்துட்றாங்க. The peasants, the mass of peasants population was poverty stricken and suffered from high rents, high taxes and shortage of land. ஆனா இந்த மேண்டரின்ஸ் எப்படி ரூல் பண்ணாங்க அப்படின்னா மேக்சிமம் பாப்புலேஷன் அங்கே சைனாவில் பார்த்தோம் அப்படின்னா பெசன்ஸ் தான். ஆனால் அவங்க ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தாங்க. அண்ட் தே சஃபர்ட் ஃப்ரம் ஹை ரென்ட்ஸ், அதாவது நிலத்துக்கான வாடகை ரொம்ப அதிகமாக இருந்தது. அண்ட் ஹை டேக்ஸ், they have to pay very high tax to the landlords. shortage of land, ரொம்ப சின்ன இடம் தான் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது, அதில் நிறைய டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ there was a very little industry, though some railways and engineering works had been built. ஸோ விவசாயத்தை தவிர்த்த அந்த வேளாண்மை விவசாயம் இதை தவிர்த்த வேற என்ன ஆக்குபேஷன் மக்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இண்டஸ்ட்ரி இருந்தது. ஸோ ஒர்க்கர்ஸாக இருந்தவங்க ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ சம் ரயில்வே அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அது மட்டும்தான், இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருந்தது. அதில் கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. Discontent with the political and economic system resulted in a number of peasants uprising. ஸோ மக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியாக இருந்தாங்க. ஸோ எதில் அதிருப்தியாக இருந்தாங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் செட்டப், இந்த எக்கனாமிக் சிஸ்டம் எதுலேயுமே வந்து சரியில்லை அப்படின்ட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா விவசாயிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, நிறைய இடத்துல புரட்சி பண்ணுறாங்க. அதில் முக்கியமான ஒரு ரிபல்லியன் எது அப்படின்னு பார்த்தோன்னா த தாய்பிங் ரிபல்லியன். இது வந்து ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. இயர் 1850 to 64 was a major rebellion which occurred in China. In the two opium war of
1832 and 1848, China was defeated and was compelled to open its port to Western powers. அது என்ன இந்த ஓபியம் வார்ஸ்? ஓபியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ட்ரக். ஸோ இது வந்து சைனால பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக சைனா பார்த்தோம் அப்படின்னா, இட் க்ளோஸ்ட் இட்ஸ் பார்டர் ஃபார் த வெஸ்டர்ன் பவர்ஸ். அதாவது சைனாவோட பார்டர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க மன்சூஸ். தே நெவர் அலவ் எனி வெஸ்டர்ன் பவர்ஸ் டு என்டர் இன் டு சைனா, ஈவன் ஃபார் த ட்ரேட். ட்ரேடு கூட உள்ள நுழையாத எல்லா போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சைனாவோட வீக்னஸ் வந்து எப்போ தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஜப்பானோட சைனா சண்டை போட்டு சைனா தோத்து போச்சு இல்லையா, அப்போ வந்து சைனாவோட வீக்னஸ் தெரிஞ்சு போச்சு வேர்ல்டுக்கு இல்லையா. ஸோ டைனி ஜப்பான் வாஸ் நோ ஏபிள் டு டிஃபீட் பிக் சைனா அப்படின்றது வந்து ஸ்மால் ஜப்பான் வேர் ஏபிள் டு டிஃபீட் பிக் சைனா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிச்ச உடனே எல்லா வேர்ல்டுமே ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எல்லா யூரோப்பியன் பவர்ஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைனாவோட போர்ட் கிட்ட போயிட்டு ஓப்பன் பண்ணுங்க ட்ரேடுக்காக அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. வென் சைனா ரெஃப்யூஸ்ட், தே டிக்ளேர்ட் வார். அந்த மாதிரி ஒரு சண்டை நடக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் ஓபியம் அப்படின்ற ட்ரக் வந்து விச் வாஸ் பேண்ட் இன் சைனா. ஸோ அதை வந்து யூரோப்பியன்ஸ் வந்து திருட்டுத்தனமாக உள்ள விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால ஏற்பட்ட சண்டை தான் இந்த 2 ஓபியம் வார்ஸ். 1832 ஒரு வாட்டி சண்டை நடக்குது, 1848 சண்டை நடக்குது யூரோப்பியன் பவர்ஸ்க்கும் சைனாக்கும். அப்போ வந்து இந்த 2 ஓபியம் வார்லையுமே சைனா வாஸ் டிஃபீட்டட். ஸோ தோத்து போனதுனால சைனா வாஸ் ஃபோர்ஸ் டு ஓப்பன் இட்ஸ் போர்ட் ஃபார் த வெஸ்டர்ன் பவர்ஸ். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு சைனாவோட போர்ட் எல்லாம் ட்ரேடுக்காக ஓப்பன் பண்ணுறதுக்கு சைனாவை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷனே கிடையாது சைனாக்கு. ஸோ சைனா opened its port for the Western powers. So, opening of China to the Western imperialism led to the economic exploitation and impoverishment of the Chinese people. So, இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் சைனாவை கூறு போட்டு பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து the type of imperialism which was adopted in China was known as spheres of influence. ஸ்பியர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வெஸ்டர்ன் பவர்ஸ் சைனாவை பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ சைனா வாஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் ட்ரேட் ஜோன்ஸ். அதாவது சைனாவை இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, கட்டிங் ஆஃப் சைனீஸ் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாவை அப்படியே கூறு போட்டு எல்லா வெஸ்டர்ன் பவர்ஸும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை எடுத்துட்ட உடனே ஓப்பனிங் ஆஃப் சைனா to the western powers led to the economic exploitation and impoverishment of the Chinese people. ஸோ இந்த மாதிரி எல்லா யூரோப்பியன் பவர்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே இது எதுக்கு வித்திட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே மக்கள் வந்து ரொம்ப ஏழையா இருக்காங்க, இன்னும் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெஸ்டர்ன் பவர்ஸ். So the European presence produced a profound hatred of foreigners. So Europeans எல்லாரும் உள்ள வந்த உடனே இந்த ஓபியம் வார்ஸ்க்கு அப்புறம் it has created a great hatred towards the foreigners. So Chinese எல்லாரும் இந்த வெளிநாட்டு வர ரொம்ப வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. And this combined with the military defeat led to more pressing demands for reforms from the Western educated intellectuals. ஸோ இந்த யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாம் உள்ள நுழைஞ்ச உடனே நிறைய அறிவுஜீவிகள், அதாவது வெஸ்டர்ன் இன்டெலெக்சுவல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வந்து எஜுகேட் பண்ணுறாங்க யாரை, சைனீஸ் பாப்புலேஷனை. ஸோ எஜுகேட் பண்ண உடனே அவங்களுக்கு என்ன ஆகுது, எங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க. ஸோ இன் 1898 the younger emperor initiated a series of reforms known as 100 days of reforms. ஸோ இந்த மக்கள் கிட்டேருந்து பெரிய எதிர்ப்பு வந்த உடனே அங்கே யங் எம்பரர் இருக்கார் இல்லையா, அதாவது ஒரு இளம் வயது அரசர் 1898 என்ன பண்ணுறாரு, ஓகே உங்களுக்கு வந்து 100 days ரிஃபார்ம்ஸ், அதாவது 100 நாள் சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு ரிஃபார்ம் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி 100 daysக்குள்ளே உங்களுக்கு தேவையானதை நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு கொடுக்குறார். But these reforms aroused a tremendous opposition from the powerful conservatives and the Dowager Emperor Zuzi. ஸோ ஆனால் இந்த ரெஃபார்ம்ஸை வந்து கன்சர்வேட்டிவ் பீப்புள், அதாவது கன்சர்வேட்டிவ்னா யாரு, அந்த சீர்திருத்தங்களை விரும்பாதவங்க, பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு இது பிடிக்கல. ஸோ இந்த எம்பரஸ் ஜூசி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபு, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அரசி எம்பரஸ் ஜூசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரெஃபார்ம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசரையும் இம்ப்ரிசன் பண்ணிடுறாங்க. ஷி இம்ப்ரிசன் த எம்பரர் அண்ட் ரிவர்ஸ்ட் த ரிஃபார்ம்ஸ். ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த 100 days ரிஃபார்ம்ஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ மக்களுக்கு எந்த ரிஃபார்ம்ஸும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க.
So next நம்ம பார்க்க போறது the Chinese Revolution 1911. The disintegration of the Manchu dynasty began with the death of the Dwagar emperors in 1908. So Manchu empire, Manchu dynasty இருக்கு இல்லையா, it started to disintegrate. அதாவது அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா with the death of Dwagar emperors in 1908. So 1908ல வந்து துவாகர் எம்பரஸ் அவங்க பேரரசி இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்த உடனே ஸ்லோவா அந்த மஞ்சு டைனாசிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது. So the new emperor was 2 years old and the provincial governors began to assert their independence. So அடுத்து வந்த, அதாவது எம்பரஸ் துவாகருக்கு அடுத்து வந்த அரசர் பார்த்தோம்னா 2 வயது நிரம்பியவராக இருந்தாங்க. அதனால இந்த ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ், அங்க இருக்கிற எல்லா ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் எல்லாம் வந்து இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு தே ஸ்டார்டட் டு அசர்ட் தேர் இண்டிபெண்டன்ஸ். அவங்க வந்து தங்களை வந்து ஒரு சுதந்திர நாடாக பிரகடனம் செய்ய ஆரம்பிச்சாங்க. In October 1911 the local army mutinied and the revolt spread. So அக்டோபர் 1911ல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு லோக்கல் ஆர்மி மியூட்டினி, அதாவது உள்ளூர் ராணுவ கிளர்ச்சி ஒன்று உருவாகுது. அந்த ராணுவ வீரர்கள்லாம் கிளர்ச்சி, அதாவது அரசுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுறாங்க. அந்த ரிவோல்ட் அப்படியே இட் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் த்ரூஅவுட் சைனா. So the provincial governors removed the Manchu garrisons and proclaimed their independence. So அங்க இருக்கிற provincial governors எல்லாருமே வந்து இனிமேல்ட்டு நாங்க மஞ்சு அரசருக்கு கீழே இல்லை, இனி நாங்கள் ஒரு சுதந்திர மாகாணமாக பிரகடனம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸும் அவங்க ப்ராவின்ஸை ஒரு இண்டிபெண்டன்ஸ் ப்ராவின்ஸாக டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி தேர் வேர் a few middle class leaders. ஸோ அங்கே வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து ஒரு சில தலைவர்களாக உருவாகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம் அது. அதில் ஒருத்தர் தான் டாக்டர் சன்யாட்சன் வாஸ் ஒன் அமாங் தேம். அதில் ஒருத்தர் டாக்டர் சன்யாட்சன். So on hearing the news of the rising in the newspaper in the United States, Dr. Sanyatsen arrived in Shanghai and was immediately elected provincial president of the new Chinese Republic. So இந்த டாக்டர் சன்யாட்சன் வந்து ஒரு யங் புரட்சிக்காரர் அப்படின்னு சொல்லலாம். அவரும் ஒரு மிடில் கிளாஸ் லீடர் தான். அவர் என்ன பண்றாரு, அப்போ இந்த புரட்சி நடக்கும் பொழுது அவர் வந்து சைனால இல்ல, ஹி வாஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த சைனால இந்த மாதிரி ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத படிக்கிறாரு. ஸோ இமீடியட்லாம் அங்க யூஎஸ்ஏலேருந்து கிளம்பி எங்க வராரு, ஷாங்காய் அந்த போர்ட்டுக்கு வராரு. அதாவது அப்பெல்லாம் வந்து தே யூஸ் டு கம் ஒன்லி த்ரூ ஷிப்ஸ் இல்லையா. ஸோ ஷாங்காய்க்கு வராரு. ஷாங்காய் வந்த உடனே he was immediately elected the provincial president of the new Chinese Republic. ஸோ அவர் வந்து இறங்கின உடனே he was elected at the provincial, அந்த ப்ராவின்ஸ்க்கு வந்து பிரசிடென்டா of the new Chinese Republic, அதாவது அந்த ப்ராவின்ஸோட பிரசிடென்டா உடனே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யுவான் ஷிகாய். ஸோ யுவான் ஷிகாய் and after the unity of China under Yuan Shikai lasted for 4 years. ஸோ இவர் தான் யுவான் ஷிகாய். இவர் வந்து சைனாவை யுனைட் பண்ணாரு. சைனாவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 years சைனா ஃபுல்லாக ஒரு அவரோட கண்ட்ரோலை வச்சிருந்தார். But on his death in 1916, a new president was appointed for the next 12 years, but the government was central ஒன்லி இன் நேம். ஸோ இவர் 4 வருஷம் வந்து சைனாவை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருந்தார் யுவான் ஷிகாய். பட் அவரோட இறப்பு வந்து 1916 நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு புது பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த பிரசிடென்ட் 12 years ஆட்சி செஞ்சா கூட அவரால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பெயரளவில் மட்டும்தான் ஒரு பிரசிடென்ட்டாக இருந்தார் சைனாவில். ஸோ இதுதான் சைனாவோட சிச்சுவேஷன் அட் த டைம் ஆஃப் த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. அதாவது சைனா எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ரெவல்யூஷனோட அல்டிமேட் இஃபெக்டே என்ன அப்படின்னா, இந்த ரெவல்யூஷன் நடந்ததுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தே வாண்டட் டு சேஞ்ச் இன் த ஃபார்ம் ஆஃப் அ கவர்மெண்ட். ஸோ மொனார்கியிலேருந்து எப்படி ஒரு சைனா வந்து கம்யூனிஸ்டாக மாறியது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தது, it was under Manchu dynasty. So அதுக்கப்புறம் you have a provincial governors, அதுக்கப்புறம் you have a president rule இருந்தது. ஸோ இப்போ வந்து அது எப்படி சைனா கம்யூனிஸ்டா மாறுச்சு அப்படின்றத பார்க்கலாம்.
So with the revolution and breakup of old society, Confucian thought was generally sidelined, and after the Russian Revolution of 1917, the ideas of Marx and Lenin became popular among the intellectuals. So in the Chinese Revolution 1911ல நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் அதே மாதிரி பிரேக்கப் ஆஃப் ஓல்டு சொசைட்டி, அந்த மஞ்சு டைனாசிட்டி எல்லாம் ஓல்டு சொசைட்டி எல்லாம் போய், then they had a very staunch belief in a philosophy called Confucianism. அதாவது கன்ஃபியூஷியஸ் அப்படிங்கிறது சைனீஸ் ஃபிலாசபர். ஸோ அவரோட தத்துவங்களை வந்து மக்கள் வந்து அவ்வளோ நம்பிக்கை இருந்தது அந்த தத்துவங்கள் மேலே. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, சைட்லைன் பண்ணிட்டாங்க. எதுக்கப்புறம் அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் இட் ஹஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் ஆஃப் 1917 இட் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் த ஐடியாஸ் ஆஃப் மார்க்சிசம். ஸோ கால் மார்க்ஸ் நம்ம ரஷ்யன் ரெவல்யூஷன் படிக்கும் போதே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அபவுட் கால் மார்க்ஸ். கால் மார்க்ஸ் எழுதிய டாஸ் கேபிட்டல் அப்படின்றது தான் வந்து பைபிள் ஃபார் த கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் எழுதின அந்த புக்கு, அதே மாதிரி லெனின், ஸோ இவங்களோட எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் வாஸ் ஸ்டார்டட் டு ஸ்ப்ரெட் ஸோ வைட் அண்ட் இட் வாஸ் ஸோ பாப்புலர் அமாங் த இன்டெலெக்சுவல்ஸ். So in 1918, a society for the study of Marxism was formed in the Peking University. So யூனிவர்சிட்டியில் இந்த மார்க்சிசம் பற்றி படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடியாகவே ஒரு தியரியாகவே வச்சுருந்தாங்க 1918 பீக்கிங் யூனிவர்சிட்டியில். பீக்கிங் அப்படிங்கிறது சைனாவோட கேபிட்டல். இப்போ பெய்ஜிங் இருக்கு இல்லையா, அதோட பழைய நேம் தான் பீக்கிங். So among the students who attended was Ma Zedong. So அந்த கோர்ஸ் மார்க்சிசம் அப்படின்ற ஸ்டடி ஆஃப் மார்க்சிசம் அப்படின்ற கோர்ஸ் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் மா சேத்துங். ஸோ பின்னாடி அவர் எவ்வளோ பெரிய ஆளானார்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இது 2 பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன், இட்ஸ் ஆல் அபவுட் டாக்டர் சன்யாட்சன். இவர் தான் டாக்டர் சன்யாட்சன். 1866 to 1925. Born in a poor family near Canton, Dr. Sanyatsen, the father of modern China, was educated in a mission school and became a Christian. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. எங்க பிறந்தார்னு கேட்பாங்க, கேண்டோன். அண்ட் who was the father of modern China ன்னு கேட்பாங்க. So this is very very important line. You just make a note on it. Who was called father of modern China? இது வந்து அடிக்கடி உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்மா. ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைனா யாரு அப்படின்னா டாக்டர் சன்யாட்சன். ஸோ இவர் வந்து எந்த இடத்துல படிச்சாருன்னா ஒரு கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல்ல படிச்சாரு. ஸோ he was attracted by the religion Christianity and he converted to Christianity, right? So he became a Christian and he was then trained as a doctor of medicine in Hong Kong. Hong Kongல doctor of medicine படிச்சாரு. Then envisaging interest in politics, he took part in raising against the Manchus in 1895. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண, பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே மஞ்சுக்கு எதிராக நடந்த ஒரு போராட்டம் நடந்து 1895 அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. தென் in 1905 he founded Tokyo, the political party which in 1912 became the Kuomintang or the National People's Party. ஸோ டோக்கியோவில் அவர் 1905 வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை தொடங்குறாரு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் 1912 வந்து கோமிங்டன் ஆர் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டியாக மாறுது. ஸோ ஹி வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் த பார்ட்டி நோன் அஸ் கோமிங்டன் பார்ட்டி ஆர் த நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி. இதுவும் ஒன் வேர்டில் உங்களுக்கு வரும். And Dr. Sanyatsen's 3 principles were nationalism, democracy and people's livelihood with socialism as the ultimate object. So இதில் அவர் என்ன ஒரு 3 குறிக்கோளை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நேஷனலிசம், டெமோக்ரஸி அண்ட் people's livelihood with socialism as the ultimate object. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்ன, தேசியம் அப்படின்னு சொல்லலாம், ஜனநாயகம். அடுத்தது மக்களோட வாழ்க்கை முறை. ஸோ இது 3 தான் இந்த அவரோட சோசியலிஸ்ட் பிரின்சிபலோட முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். So on that basis he formed the Kuomintang party or National People's Party. So இந்த டாக்டர் சன்யாட்சன்லேருந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் என்னெல்லாம் கேட்கலாம்னா, எங்கே பிறந்தார், who was the father of modern China அப்படின்னா டாக்டர் சன்யாட்சன் தான், ரைட். அடுத்தது மா சேத்துங், 1893 to 1976. Ma Zedong was born in Hunan in southeast China. His father was a wealthy peasant and a firm supporter of the Manchus. So இவர் எங்க பிறந்தார் பார்த்தனா ஹுனான் அப்படின்ற சவுத் ஈஸ்ட் சைனால பிறந்தாரு. அண்ட் இவரோட ஃபாதர் வந்து வெல்தி பெசன்ஸ், அதாவது நல்ல ஒரு பணக்கார விவசாயி அப்படின்னு சொல்லலாம், லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லலாம். He was a very firm supporter of Manchus. மஞ்சூஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற ஒரு லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லலாம்.
Ma Zedong, who was very fond of reading, soon showed his ability and entered a junior college in Changsha. ஸோ என்ன பண்ணார், இவருக்கு வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வம் இருந்தது அண்டு நிறைய புத்தகங்களை படிப்பார். அதனால் இவர் என்ன பண்ணார், மேல் படிப்புக்காக ஜூனியர் காலேஜ்க்கு சேர்றாரு. சாங்ஷா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற காலேஜில் சேர்றார். And this was the year 1911 when the revolution had broken out in China. So 1911ல தான் அவர் ஜூனியர் காலேஜில் அந்த சாங்ஷால சேர்றார். அந்த வருஷத்துல தான் ஒரு மிகப்பெரிய புரட்சி சைனால ஏற்படுது. ஸோ நோ அதர் ஆப்ஷன். அப்போ அவர் என்ன பண்ணணும், அந்த புரட்சியில கலந்துக்கிற மாதிரியான ஒரு கட்டாயம். ஸோ when the revolution broke out in China, Mao, அதாவது மா சேத்துங் joined the revolutionary army. ஸோ வேற வழி இல்லாமல் ரெவல்யூஷனரி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறாரு. பட் சூன் லெஃப்ட் அண்ட் என்ரோல்ட் இன் தி டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் இன் சாங்ஷா. ஸோ கொஞ்ச நாள் அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியை விட்டுட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் போய் சேர்ந்து படிக்கிறார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா, அந்த படிப்பு படிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ் அங்கே போய் படிக்கிறார். ஸோ இந்த ஃபாலோயிங் இயர் Ma Zedong began his full-fledged political activities of Hunan and emerged as a staunch communist. So அடுத்த சில வருடங்களை பார்த்தோம் அப்படின்னா he became a full politician and நிறைய பாலிடிக்ஸில் நிறைய ஆக்டிவாக இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறார். அண்ட் he became a very staunch communist. ஒரு மிக தீவிர கம்யூனிஸ்ட் ஒரு நபராக ஆயிடுறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மா சேத்துங் அண்ட் டாக்டர் சன் யாட் சென் இருக்காங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரை பற்றியும் உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கோமிங்டன் அண்ட் சியாங் கை ஷேக். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் டாக்டர் சன் யாட் சென், த லீடர் ஆஃப் த கோமிங்டன் வாஸ் சியாங் கை ஷேக். ஸோ டாக்டர் சன் யாட் சென் இறப்புக்கு பிறகு அந்த கோமிங்டன் பார்ட்டி, அவரால் உருவாக்கப்பட்ட அந்த கோமிங்டன் பார்ட்டி இருக்கு இல்லையா, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டியோட தலைவராக யார் ஆனாங்க அப்படின்னா சியாங் கை ஷேக். இதோ பக்கத்தில் படம் இருக்குது பார்த்தீங்களா, இவர் தான். ஸோ இவர் வந்து அந்த கோமிங்டன் பார்ட்டிக்கு தலைவராயிட்டார். ஸோ வைல் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வாஸ் அண்டர் மா சேத்துங் அண்ட் சுவன் லாய். ஸோ இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா மா சேத்துங்கும் சுவன் லாய், அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க. ஸோ ஆஸ் அன் award critic of communist, Chiang removed all of them from the important positions in the party. ஸோ சியாங் கை ஷேக் பார்த்தாரு, யாரெல்லாம் அந்த கம்யூனிஸ்ட் பிரின்சிபல்ஸோட கோமிங்டன் பார்ட்டியில் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும், அந்த பார்ட்டியில் இருக்கிற முக்கியமான பதவியில் யார் இருந்தாலும் அவங்க வந்து கம்யூனிஸ்ட் பிரின்சிபலோட ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, இல்லை ஒரு கம்யூனிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாரையும், கோமிங்டன் பார்ட்டியில் யாரெல்லாம் கம்யூனிஸ்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் பொசிஷனில் யார் இருந்தாலும் சியாங் கை ஷேக் என்ன பண்ணாரு, அவரை அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டார். ஸோ த கம்யூனிஸ்ட் இன்க்ரீஸ்ட் தேர் இன்ஃப்ளூயன்ஸ் அமாங் த ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் அண்ட் அப்டைன்ட் ரெக்ரூட் ஃபார் தேர் ஆர்மி. ஸோ ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட்டை யாரை குறி வச்சு போகிறாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ். ஸோ அவங்கள வந்து தன்னோட கட்சியோட மெம்பர் ஆக்கிக்கிறாங்க, தன்னோட ஆர்மியில் சோல்ஜர் ஆக்கிக்கிறாங்க, யாரை, ஒர்க்கர்ஸையும் பெசன்ஸையும். Whereas Comington party was represented the interest of the landlords and capitalists. Comington பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தோம்னா நிலச்சுவான்கள், கேபிட்டலிஸ்ட், அதாவது பணக்காரங்க தான் அந்த பார்ட்டியில் மெம்பராக இருக்காங்க. ஸோ in 1928 he was successful in capturing Peking and once again there was a central government in China. So 1928ல சியாங் கை ஷேக் he was successful in capturing Peking, the capital of China, and he became the ruler, அதாவது ruler of China, and there was a central government. ஸோ திரும்பவும் என்ன ஆகுது, ஒரு கவர்மெண்ட் உருவாகுது பீக்கிங்கில். So Ma Zedong as organizer of peasants, Ma Zedong had understood that Comington grip on the town was very strong. So அதாவது மா சேத்துங்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய ஆரம்பிக்குது, கோமிங்டனோட ரூல், அந்த கிரிப், அந்த பிடி வந்து அந்த டவுனில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால நம்ம டவுனுக்குள்ளே போயிட்டு மக்களை ஒன்று திரட்ட முடியாது அப்படிங்கிறத மா சேத்துங் உணர்ந்துட்டாரு. ஸோ ஹி கான்சன்ட்ரேட்டட் ஹிஸ் எனர்ஜிஸ் ஆன் ஆர்கனைசிங் த பெசன்ட்ரி. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, பெசன்ட்ரி அதாவது விவசாயிகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் ஈடுபடுறார். A few hundred communists led by Ma Zedong retreated into a wild mountains. So ஒரு சில 100 கம்யூனிஸ்டுகளோட மா சேத்துங் என்ன பண்றாரு, he retreated to wild mountains, அதாவது
கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கிற ஒரு மலை பிரதேசங்கள்ல போய் இருக்க ஆரம்பிக்கிறாரு. There he stayed for the next 7 years. அடுத்த 7 வருஷத்துக்கு அவர் அங்கதான் தங்கி என்ன பண்றாரு, அவரோட ஆர்மியை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கிறார். So as the army of Ma Zedong was gradually growing, the Comington was unable to penetrate the mountains. So அவங்க என்ன பண்றாங்க, அந்த மலைப்பகுதிகளில் மா சேத்துங் என்ன பண்றாரு, 7 வருஷம் இருக்காரு. அந்த 7 வருஷத்துலயும் அவரோட ஆர்மியை கொஞ்சம் கொஞ்சமா மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா கோமிங்டனால என்ன பண்ண முடியல, உள்ள வந்து அந்த அவங்கள தாக்கவும் முடியல, அவங்கள பிடிக்கவும் முடியல. So the campaign against the communists was distracted as Chiang Kai-shek had to deal with the constant threat from Japan and also the attacks from the warlords. So இந்த கோமிங்டன் பார்ட்டி, அதாவது ஹெட் சியாங் கை ஷேக்னால எதனால வந்து கம்யூனிஸ்ட் வந்து செக் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கான்ஸ்டன்டா சியாங் கை ஷேக்கு ஜப்பான் அவங்க கிட்ட இருந்தும் சில போர் படை தளபதிகளுக்கிட்ட இருந்தும், அதாவது வார்லார்ட்ஸ், ஸோ அவங்க கிட்ட இருந்தும் நிறைய ஒரு அச்சுறுத்தல் வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஹீ குட் நாட் கான்சென்ட்ரேட் மச் ஆன் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அதுதான் ரீசன். ஸோ அடுத்த முக்கியமான டாபிக் வந்து த லாங் மார்ச் 1934. இது வந்து உங்களுக்கு புக் பேக் 2 மார்க் கொஸ்டின். ரைட் ஏ நோட் ஆன் லாங் மார்ச் ஆர்கனைஸ்டு பை மா சேத்துங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ லாங் மார்ச் இது வந்து யூ கேன் ரைட் ஈவன் இன் டைம்லைன். ஸோ வேர்ல்டு இன்சிடென்ட் எழுதும்போது லாங் மார்ச் 1934 எழுதலாம் நீங்கள், ரைட்? ஸோ மிக முக்கியமான டாபிக். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. As Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions, Ma Zedong wanted to move out of Hunan for safer territory. So Chiang Kai-shek என்ன பண்றாரு, அவரோட அதாவது he made ஒரு fortified post, அதாவது கம்யூனிஸ்ட்காரங்க யாருமே தன் பக்கத்துல இல்லாத மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அஃப்கோர்ஸ் மா சேத்துங் என்ன பண்றாரு, இந்த ஹுனான் பகுதியை வந்து சேஃபா கிடையாது, ஏன்னா ஒரு மலை பிரதேசத்துல இருக்கார் இல்லையா ஒரு 7 வருஷமா, அது வந்து ஒரு சேஃபான ஒரு பகுதி இல்லை, அங்கேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ பை 1933 மா சேத்துங் had organized full control of the Chinese Communist Party. So full control of the Chinese Communist Party. So by 1933 வந்து மா சேத்துங் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபுல் கண்ட்ரோலையும் அவர் கையில கொண்டு வந்துடுறார். Then in the very next year, after he brought the entire communist party under his control, by 1934 the communist army of about 1 lakh set out on the long march. So கிட்டத்தட்ட அவரோட கண்ட்ரோல்ல இருந்த 1 லட்சம் பேர் என்ன பண்றாங்க, ஒரு லாங் மார்ச், ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்றாங்க. So this march has become legendary. Of that 1 lakh who set out, only 20,000 finally reached the northern Chennai late 1935 after crossing nearly 6,000 miles. So 1 லட்சம் பேர் போனாங்க இல்லையா. ஸோ இந்த 1 லட்சம் பேர்ல 20,000 பேர் தான் அந்த நார்தர்ன் சினாய், அதாவது லேட்டர் பார்ட் ஆஃப் த 1935ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சவுத்துலேருந்து அவங்க நார்த்துக்கு போயிருக்காங்க, ரைட்? அந்த ஹுனான் பகுதியிலேருந்து ஷென்னாய் பகுதிக்கு, நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஷென்னாய் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 1934ல் கிளம்பி லேட் 1935ல் அங்கே போய் ரீச் ஆகுறாங்க. பட் ரீச் ஆகும்பொழுது ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் தான் அவங்களோட இருந்தாங்க. அண்ட் they have crossed nearly 6,000 miles and they were soon joined by other communist army. So அங்க போன உடனே அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆர்மியை இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. So by 1937 Ma Zedong had become the leader of over 10 million people. So by organizing Ma Zedong, what was the result of this long march? So he became the leader of the people. So 1937ல he became the real leader of the people because nearly 10 million people அவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ இந்த லாங் மார்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த லைன் போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ ஹுனான் பகுதி இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வழியாக போயிட்டு தே ஹவ் ரீச் த நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஷாங்ஸி. இதுதான் கம்யூனிஸ்ட் பேஸ். ஓகே, ஸோ இதோட நார்தர்ன் பார்ட் ஷெனாய் இந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இட் கவர்ஸ் நியர்லி 6,000 மைல்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட 1934ல கிளம்பி லேட் 1935ல இங்கே போய் ரீச் ஆயிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜாப்பனீஸ் அக்ரேஷன்.
Japan continued to occupy North Chinese provinces while developing Manchuria as a military base. ஸோ ஒரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சைனாக்குள்ள வந்து அத்துமீறி ஜப்பான் வந்து நுழைஞ்சு அந்த ஏற்கனவே மஞ்சூரியாவை ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அங்க மஞ்சூரியாவை ஆக்குபை பண்ணது மட்டும் இல்ல, மஞ்சூரியாவில் ஒரு மிலிட்ரி பேஸும் என்ன பண்ணாங்க, வச்சிருந்தாங்க. ஸோ மாசேதுங் believed that Chiang Kai-shek was necessary for some time to hold together Comington to fight the Japanese. ஸோ அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, ஸோ இப்போ ரெண்டு பேரும் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஜப்பான் இன்னும் உள்ள நுழையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதனால மாசேதுங்கும் சியாங் கைஷேக்கும் என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, அதுவும் மாசேதுங் நம்பினார், என்ன நம்பினாரு, நம்ம வந்து சியாங் கைஷேக்கோட கொஞ்ச நாளைக்கு சண்டை போடாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும், அந்த ஜாப்பனீஸ் ஃபோர்ஸஸை வந்து சைனாவிலேருந்து துரத்தணும் அப்படின்றத டிசைட் பண்ணாங்க. So as the consequences of this pragmatic policy, the attacks on the communist gradually stopped. So இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஏன்னா காமன் எனிமி யாரு, ஜப்பான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், அந்த ஜப்பானை துரத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிராக்மேட்டிக் பாலிசி அவங்க டிசைட் பண்ணதுனால ஸோ அவங்க மேல அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி மேல இருக்கிற அட்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. ஸோ கம்யூனிஸ்ட் விக்டரி. With the surrender of the Japanese in 1945, both the Comintern and the Communists sought to occupy the Japanese areas. So, இப்போ வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம், செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பான் வாஸ் டிஃபீட்டட் இன் த செகண்ட் வேர்ல்டு வார் பை த ஆலிஸ். ஸோ ஜப்பானோட சரண்டருக்கு அப்புறம் கோமிங்டன் and the communist party sought to occupy the Japanese area. So இங்க சைனால நிறைய ஏரியாவை ஜப்பான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ ஜப்பான் தோத்து போன உடனே அந்த ஏரியாவெல்லாம் ஆக்குபை பண்றதுல ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாங்க. ஸோ இன் திஸ் ரேஸ் கோமிங்டன் வாஸ் சக்சஸ்ஃபுல். இதுல கோமிங்டன் தான் நிறைய இடத்தை ஆக்குபை பண்ணாங்க கடகடன்ட்டு. and the cities and railways soon fell into their hands. ஸோ இது ரெண்டும் அந்த அங்க இருக்கிற சிட்டிஸும் அந்த ரயில்வேஸ் ஃபுல்லாவே கோமிங்டன் பார்ட்டி கண்ட்ரோல்ல வந்துடுச்சு. Even the area around Peking was soon controlled by Chiang Kai-shek's forces, largely because of the military aid given by USA. So USAக்கு வந்து கோமிங்டன் பார்ட்டிக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க USA, அதாவது சியாங் கை-ஷேக். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் USA does not want the communist form of a government to spread இல்லையா. ஸோ அதனால he was a great supporter of democracy at that time. டெமோக்ரஸி தான் வரணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருந்தது USA. ஸோ அதனால சியாங் கை-ஷேக்கு USA சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் ஈவன் த ஏரியா அரவுண்ட் பீக்கிங் வாஸ் சூன் கண்ட்ரோல்டு பை சியாங் கை-ஷேக். பீக்கிங்கிறது இப்போ இருக்கிற பீஜிங், சைனா கேபிட்டல் இருக்கு இல்லையா, பெய்ஜிங், அதுதான் அதோட பழைய நேம் தான் இந்த பீக்கிங். அந்த பீக்கிங்கை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் சியாங் கை-ஷேக் கண்ட்ரோலில் வந்தாச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் they were able to control all these areas with the help of USA. So with the massive support provided by the USA, Comington government controlled the administration, ports and communication system. So USA supportனால மொத்த அட்மினிஸ்ட்ரேஷன், போர்ட் அதாவது துறைமுகங்கள் எல்லாத்தையும், கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. But the soldiers, mainly drawn from peasants, were disillusioned and discontent. ஆனா சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த வர்க்கத்திலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேர் மோஸ்ட்லி பெசன்ஸ், விவசாயத்திலேருந்து, விவசாயிகள் தான் நிறைய பேர் சோல்ஜர்ஸா இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தியா இருந்தது. ஏன்னா they don't like this form of a government. So Ma was keen on obtaining the support of the middle class. இன்னொரு சைடு பார்த்தோம்னா மாசேதுங் was so busy in obtaining the support of the middle class people. அதாவது நடுத்தர வர்க்கத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்ட்டு மாசேதுங் அதை கெயின் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காரு ஒரு சைடு. So he declared that what the communists wanted was the rule of the people, not the dictatorship of the proletariat, the end of exploitation, not absolute equality. So ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட கிளியரா சொன்னாரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதாவது மாசேதுங் ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றாரு. என்ன, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு என்ன தேவை அப்படின்னா, was the rule of the people, அதாவது மக்களாட்சி தான். ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் என்ன விரும்புது, மக்களாட்சியை தான் விரும்புறது, சர்வாதிகார ஆட்சி அல்ல. ஸோ எதை வந்து முடிவுக்கு கொண்டு வர போறாங்க, எண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டலை முடிவுக்கு கொண்டு வரலான் இருக்கோம். ஸோ நாட் அப்சல்யூட் ஈக்குவாலிட்டி,
முழுமையான சமத்துவத்தை நிறுவறதுக்காக நாங்க இங்க வரல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விஷயம், இது மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, ரொம்ப தெளிவா மக்களிடையே சொல்றார். நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ். ஸோ இப்போ எப்படி மாசேதுங், how he became the leader of the nation அப்படிங்கிறத பார்ப்போம். So in September 1949, before fighting had ended in south of China, the People's Political Consultative Conference met in Peking. ஸோ சவுத் சைனால செப்டம்பர் 1949ல இன்னும் சண்டை போய்கிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த சண்டை முடியறதுக்குள்ள எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா பீக்கிங்ல சந்திச்சாங்க. ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் ஓவர் 650 delegates from the Communist Party and other left-wing organization, the conference elected the Central Governing Council with the Ma as its chairman. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் அந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாங்க. அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, லெஃப்ட் விங் ஆர்கனைசேஷன், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் சென்ட்ரல் கவர்னிங் கவுன்சில் எலெக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து மாசேதுங்க அதுக்கு சேர்மன் ஆக்குறாங்க. ஸோ த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் மாசேதுங் வாஸ் அ வேர்ல்டு ஷேக்கிங் இவெண்ட். ஸோ உலகமே அதிசயித்து போகிற, ஒரு உலகமே திரும்பி பார்த்து அதிசயப்படுற ஒரு விஷயம் நடந்தது. அதாவது பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அந்த ஒரு கட்சியோட தலைவராகவும் லீடர் ஆக மாசேதுங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு எல்லா உலகமே அசந்து போய் பார்க்குற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்தது. அண்ட் இப்போ இந்த அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு 2 சூப்பர் பவர், கம்யூனிஸ்ட் பவர் இருந்தது. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா அண்டர் மாசேதுங். ஸோ தேர் were 2 mighty communist powers in the world, the Soviet Union and the People's Republic of China. So denial of UNO membership. So நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது USA always supporter of democratic form of a government, not a communist form of a government. ஸோ அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே யூஎஸ்ஏக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் பயங்கரமான கோல்டு வார். ஸோ அந்த கோல்டு வாரோட இஃபெக்ட் தான் யுஎஸ்ஏ வந்து சியாங் கை ஷேக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நாட் மாசேதுங். மாசேதுங்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணலை. யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க? சியாங் கை ஷேக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ரெஃப்யூஸ் டு ரெகனைஸ் த பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா ஃபார் மோர் தென் 2 decades. கிட்டத்தட்ட ஒரு 2 decades வந்து அந்த யுஎன்ஓவில் மெம்பர் ஆகிறதுக்கே வந்து சைனாவை அலோவ் பண்ணல அவங்க. ஸோ எதனால அப்படின்னா திஸ் இஸ் ஒன்லி ரீசன், பிகாஸ் யுஎஸ்ஏ கம்யூனிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ கவர்மெண்ட் பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அந்த யுஎன்ஓவில் வந்து உறுப்பினராகவே ஆக விடலை அமெரிக்கா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் ரெவல்யூஷனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் யுஎஸ்ஏக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் நடந்த கோல்டு வார், அதனால ஏற்பட்ட ஈவெண்ட்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.